அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்லர்ரி டேங்க். ஸ்லர்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மாட்டு சாணி, அதோட கோமியம், அதோட நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் கலந்துக்கலாம். அப்புறம் அழுகின பழங்கள் இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் போட்டுடலாம். அதாவது புளிப்புத்தன்மை உள்ள பொருட்களை நீங்கள் கலந்துக்கலாம். மோர், நெய், அப்புறம் பால் இதையும் நீங்கள் கலந்துக்கலாம். இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா, இந்த ஆடு மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாக பார்க்குறது வந்து இந்த சாணி, கோமியம் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து கொண்டு போய் காட்டுக்கு போடுறது வந்து ஒரு பெரிய சிக்கலாக நினைக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆள் பற்றாக்குறை நிறைய இருக்குது விவசாயத்துக்கு. இப்போது நாங்கள் பொன்னி பெர்மாகல்ச்சர்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ம் வந்து ஆனமலையில் இருக்குது. இவங்க வந்து எங்கள்கிட்ட இந்த மாதிரி இந்த ப்ராப்ளத்தை சொன்னாங்க. நாங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்ட்டு. அதாவது அக்னிகாட்டில் இருக்கிற அந்த ட்ரெய்லர், அந்த முன்னால் கலப்பி இழுத்துட்டு போகிற வண்டி, இதை வச்சு எப்படி இதை சால்வ் பண்ணலான்னு ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்கோம் அவங்க தோட்டத்தில். அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த மாட்டு சாலையிலிருந்து வர்ற சாணி கோமியத்தை வந்து நீங்கள் ஒரு ப்ரெஷர் பம்ப் வச்சு டைரெக்டாக அந்த சாலைக்கு பின்னாலேயே வந்து ஒரு தொட்டியை கட்டி அதில் அடிச்சுட்றணும். சாணி எடுக்கிற வேலை இருக்கக்கூடாது. டைரெக்டாக ஃபோர்ஸ் ஒரு பம்ப் வச்சு அடிச்சுட்றணும். அந்த தொட்டியில் ஒரு பம்பு, ஒரு ஹெச்பி பம்பு அதை போட்டு அதில் இருக்கிற சாணி கோமியத்தை எல்லாத்தையும் வந்து எடுத்து செட் பண்ணி எடுத்து இந்த ட்ரெய்லரில் போட்டு இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு மரத்துக்கு இல்லை நீங்கள் என்ன விவசாயம் பண்ணுறீங்களோ அங்கே கொண்டு போய் கொட்டிடணும். இப்போ பார்த்திங்கன்னா, சொட்டு நீரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே லிக்விடாக தான் விட முடியும், சாலிடாக எதுவும் விட முடியாது. இப்போ இந்த சாணி கோமியத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து செமி சாலிடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தோட்டத்துக்கு ஊற்றுறக்கு இந்த ட்ரெய்லரை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் மரத்துக்கு இல்லை நீங்கள் என்ன விவசாயம் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் மாடு கட்டி ஓட்டுறதுனால நீங்கள் எங்கே வேணால் ஓட்டிகிட்டு போகலாம். அதாவது அதுக்கு கரெக்டான பாதை தேவைங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் ஓட்டிகிட்டு போகலாம். இன்னொரு வசதி, இந்த மாடு கட்டி ஓட்டுறதுனால இன்னொரு வசதி என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு டைம் நடிச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மரத்துக்கெல்லாம் விடலாம். ஒரு 20 லிட்டர் 30 லிட்டர் விட்டிங்கன்னா. ஸோ ஒவ்வொரு மரத்துக்கிட்டேயும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்டாவது நிற்கணும். அதுக்கு வந்து மாடு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு இடத்துல நீங்கள் நிறுத்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே ஒரு இன்ஜின் இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணி நிறுத்தி வச்சு மறுபடியும் அதை மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வண்டியோட பேஸ் ரொம்ப ஹைட்டு குறைவாக இருக்கிறனால உங்களுக்கு எங்கேயும் டில்ட் ஆகாது. அதுவும் இல்லாமல் முன்னால் இருக்கிற வண்டியும் பார்த்திங்கன்னா பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால எந்த குழியில் நீங்கள் இறக்கி ஏற்றுனீங்கனாலும் வண்டி வந்து டில்ட் ஆகாது. நீங்கள் எப்படி வேணாலும் வந்து குழியில் ஏற்றி இறக்கலாம். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாடும் பழகிரும். அதே மாதிரி நம்மளும் இந்த மாதிரி ஓட்டி பழகிடுவோம். பழகினதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப சௌகரியமாக தெரியுது. இந்த காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ரிப் அடித்தாங்கன்னா கிட்டத்தட்ட 70-50 மரத்துக்கு வந்து இந்த ஸ்லர்ரி கவுடங் ஸ்லர்ரி வந்து கொடுத்துட்றாங்க. இதில் செலவுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆகும். இப்போது ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 10 ட்ரிப் அடித்து நீங்கள் 10 மரத்துக்கு ஒரு ட்ரிப்பில் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கே நீங்கள் வந்து 100 மரத்துக்கு கொடுத்துட்றீங்க. இப்போ 1000 மரம் அத்தனை மரம் வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளில் நீங்கள் எல்லா மரத்துக்கும் முடிச்சிடலாம். இதை முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த ட்ரிப்பில் அடுத்த மாதம் கொடுக்கலாம், இல்லை ஒரு மாதம் விட்டும் கூட கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆளுக்கான செலவு தான். மாடு இதெல்லாம் வந்து சாணி இதெல்லாம் உங்கள்கிட்டயே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.